வெல்கம் டு ஜிபிசி அரினா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரத்துக்கான ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் தமிழக மக்களே. எஸ், பிக் பாஸ் இஸ் பேக் வித் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ். இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸா யார் யார் வந்திருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரஜின் அண்ட் சாண்ட்ரா. நான் பிரஜன். நான் உங்களோட சாண்ட்ரா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி இவங்க ரெண்டு பேர் தான் கப்புலா வீட்டுக்குள்ள என்டர் ஆவறாங்க. இவங்க என்ட்ரி கொடுக்கும்போது ஆல் டைம் ஃபேவரட் சீரியல் சாங்கான என்னை தேடி காதல் என்ற சாங்கை வந்து ப்ளே பண்றாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் பிரஜின் அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுத்தோடனே ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் போய் அவங்களோட கருத்துக்கள் நீங்க எப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு அது ஒரு பேப்பர்ல எழுத சொல்றாங்க. ஸோ அவங்களும் அதை கேட்டு அவங்க எழுதுறாங்க. அண்ட் இவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத அவங்க வெளியிலேயே பார்த்துட்டு வந்ததுனால அவங்க கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸே வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீங்க விளையாடுறது சரியில்லை. இவங்களை தொடர்ந்து திவ்யா கணேஷ் வராங்க அண்ட் அமித் வராரு. இவங்க ரெண்டு பேருமே வராங்க. ஸோ டோட்டலா 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. அதான் உங்க திவ்யா கணேஷ். ஹாய், நான் உங்களோட அமித் பார்கவ். 4 பேருமே வீட்டுக்குள்ள வந்தோடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கதற விட்டாங்க. இவங்க 4 பேரும் உள்ள அனுப்புறதுக்கு ஒர்த்து தான் அப்படின்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. இப்போ நீங்க இருக்கிறதா ரியலா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அண்ட் தென் கேப்டன்சி டாஸ்க் கொடுக்குறாங்க. கேப்டன்சி டாஸ்க் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 4 பேருக்குமே இந்த போட்டி நடக்குது. இந்த போட்டியில திவ்யா கணேஷ் அவங்க தான் வந்து வின் பண்றாங்க. சோ இந்த வாரத்துக்கான கேப்டன் திவ்யா கணேஷ் தான். இவங்க கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு பெரிய கோல்டு வாரே போயிட்டு இருந்தது. சோ இவங்க ஏதாச்சும் சொன்னாலே அதுக்கு அவங்க பதிலுக்கு பயங்கரமா ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி விஜய் பார்வதி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க திவாகர் கிட்ட ஏதாவது சொன்னா கூட விஜய் பார்வதி வாலண்டியரா வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. என் வீட்ல என்ன யோசிப்பாங்க, காட்ல என்ன யோசிப்பாங்க? நான் ரூல் சொல்லிட்டு இருக்க பாருங்க. உங்க பர்சனல் நீங்க எனக்கு அப்புறமா வந்து பேசுங்க. நான் தான் கேப்டன் இஷ்டம்னா கேளுங்க. எனக்கு அண்ட் பிரஜின், பிரவீன் அண்ட் கம்ருதீன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிராங்க் ஒன்று பிளான் பண்றாங்க. என்ன பிராங்க்னு பாத்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி ஒரு பிராங்க் தான். 3 பேருமே சேர்ந்து சண்டை போட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் பிராங்க் பண்றது தான் இவங்க பிளான் பண்றாங்க. சோ இவங்க பிளான் பண்ணதை விட எக்ஸிக்யூட் பண்ண விட தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க ரொம்ப பண்றலாம். அதுவும் கம்ருதீன், பிரவீன் இவங்க 2 பேருமே வந்து WWE எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க சூப்பரா. அண்ட் இவங்க பண்ண பிளான ப்ராப்பரா எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் உண்மை நினைச்சு சாண்ட்ரா ஒரு பக்கம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சோடனே பிக் பாஸ் இவங்களுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க்னு பார்த்தோம்னா ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க் தான். சோ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 3 பேர் வருவாங்க. அவங்க 3 பேரையும் நல்லா உபசரிக்கணும். அதுதான் இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட வேலை. சோ அதுக்காக ஒருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் திவ்யா கணேஷ் அவங்களுக்கு வந்து மேனேஜருக்கான ரோல் கொடுக்குறாங்க. அண்ட் பார்வதி இவங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ரோல் கொடுக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பொசிஷனை பார்த்தோன்னே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஹோட்டலை இழுத்து மூடு. அண்ட் ஹோட்டலுக்கு கெஸ்டா எக்ஸ் கண்டஸ்டன்டான தீபக், மஞ்சரை அண்ட் பிரியங்கா இவங்க 3 பேர் வராங்க. இந்த டாஸ்க் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டாஸ்கா இருக்க போகுது. இந்த 3 கெஸ்ட்டுமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த கேரக்டர்ல அவங்களுக்கு ஸ்டார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு வர வைக்கிறாரு. அதுல வந்து மேனேஜர் இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மேனேஜரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா மேனேஜர் மாறினா நல்லா இருக்கும். ஸ்டாஃப் எடுத்த முடிவு பண்ணி திவ்யா கணேஷ் அவங்கள மேனேஜர்ல இருந்து தூக்கிடுறாங்க. அதுக்கு பதிலா விக்டர் விக்ரம் அவர் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்துடுறாரு. பிக் பாஸ் சாண்ட்ரா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் என்னன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல குழப்பத்தை ஏற்படுத்தணும். சோ குழப்பத்தை ஏற்படுத்தி மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாராச்சும் ரிசைன் பண்ண வைக்கணும். இல்லைன்னா அந்தந்த ஹெட்ஸ் அந்த ஒரு டீம்ல இருக்க ஹெட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸை ஃபயர் பண்ணணும். இதுதான் வந்து பிக் பாஸ் அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க். சோ அதுக்கு அவங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம். ரிசைனிங் ஃப்ரம் மை பொசிஷன். நான் ரிசைன் பண்ணிருக்கேன். டாஸ்க் இவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சா இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அண்ட் ஒருத்தங்க டைரக்டா நாமினேட் பண்ற ஒரு சலுகையும் உண்டு. இதுக்கு அவங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கும் கூப்பிட்டுக்கலாம். சோ அவங்க வந்து பிரஜனை வந்து ஹெல்ப் கூப்பிடுறாங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்றத எல்லாரும் சேர்ந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜிபிசி அரினா. தேங்க்யூ, see you, bye bye.